அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நகரலாம் அல்லது நகர்த்தப்படலாம் அப்படியா? ஆனால் இப்போ தான் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்க, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் அல்லது வர முடியாத தலைவர்கள் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறாங்க. ஒரே மேடையில் மிக அற்புதமாக ரமலான் நோன்பு திறப்பு விழாவை பாரதிய ஜனதா கட்சி இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றோம். இஸ்லாமிய சொந்தங்களோடு எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த நோன்பு விழாவை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா பொறாமப்படுற அளவுக்கு இந்த விழா நடந்திருக்கு. அது எப்படி பிஜேபி நடத்தலாம்? இதனை முதலமைச்சர் பேசுகிற வேலையா? நீங்கள் நடத்துறீங்க, நாங்கள் நடத்துகிறோம். எங்களுடைய கட்சியில் இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய சொந்தங்கள் எங்கள் கட்சியை வழி நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு யாராவது பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்களா? தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா திமுக மட்டும்தான் நடத்தணும்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் போட்டு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் ஒட்டி வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் அவருடைய வைத்தறிச்சலை காட்டுது. இஸ்லாமிய சொந்தங்கள் இன்னைக்கு ஐயா மோடி அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கிட்டாங்க. மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறாமப்படுறாங்க.